Hi friends, welcome to Raga Designs. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஜரி thread யூஸ் பண்ணி border ஸ்டிச்சும் zigzag ஸ்டிச்சும் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஸ்டிட்ச் போடுறதுக்கு கலர் ஜரி thread எடுத்துர்க்கேன். நீங்க கோல்ட் கலர் ஜரி thread கூட யூஸ் பண்ணலாம். நீங்க ஜரி thread பிராக்டீஸ் பண்ணும்போது எப்போதும் சிங்கிள் thread எடுத்தா போதும். எப்போதும் போல threadல எப்படி நீங்க வந்து நாட் போடுவீங்களோ அந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து த்ரெட் நீடில் எடுத்துர்க்கேன். எப்போதும் போல த்ரெட்டை கீழ இருந்து மேலே எடுத்துக்கங்க. மேலே எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம செயின் ஸ்டிட்ச் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ இனிமே நீங்க என்ன பண்றீங்க அப்படினா த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி ஒரு லாக் ஸ்டிட்ச் மாதிரி போட்டுக்கங்க. ஏனா கீழ இருக்க நாட் வந்து நம்ம சின்னதா போட்டுருந்தோம் அப்படினா அந்த லாக் ஸ்டிட்ச் போடும்போது அது வெளியில வராம இருக்கும். அந்த நாட் வந்து வெளியில வராம பாத்துக்கும். அதனால அந்த லாக் ஸ்டிட்ச் போடுறோம். இப்போ நார்மலா எப்போதும் போல செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிட்ச் போடும்போது இல்ல மத்த ஸ்டிட்ச் போடும்போது ரொம்ப டைட்டா ஹேண்டில் பண்ணாதீங்க. கொஞ்சம் லூஸ் விட்டு ஹேண்டில் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஸ்டிட்ச் கொஞ்சம் ஈஸியா வரும். இப்போ நார்மலா செயின் ஸ்டிட்ச் ஒரு லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எண்ட்ல கொண்டு வரும்போது ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. லாக் ஸ்டிட்ச் போடும்போது அந்த இடத்துல பெண்ட் கொஞ்சம் கரெக்ட்டா வரும். இப்போ லாக் ஸ்டிட்ச் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்து ஸ்டிட்ச் போடுங்க. இப்போ அதே மாதிரியே தேர்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டிட்ச் வந்து மேக்ஸिमम நம்ம ப்ளவுஸ் பார்டர் ஸ்டிட்சா யூஸ் பண்ணுவோம். நீங்க வந்து இந்த ஸ்டிட்ச் போடும்போது நார்மலா கோல்ட் கலரே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜரி த்ரெட்ல எப்படி zigzag ஸ்டிட்ச் போடலாம்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்டர் ஸ்டிட்ச்க்கு சொன்ன மாதிரி த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கங்க. லாக் ஸ்டிட்ச் போட்டதுக்கு அப்புறம் ஒரு லைன் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கங்க. நீங்க வந்து சிங்கிள் லைன் செயின் ஸ்டிட்சும் போட்டுக்கலாம் இல்லனா டபுள் லைன் செயின் ஸ்டிட்சும் போட்டுக்கலாம். நான் இப்போ சிங்கிள் லைன் மட்டும் கொடுத்து இந்த ஸ்டிட்ச் ஃபினிஷ் பண்றேன். லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அப் அண்ட் டவுன்ல நம்ம வந்து இப்போ ஸ்டிட்ச் போட போறோம். நீங்க வந்து அப் அண்ட் டவுன் எந்த இடத்துல வேணாலும் நீங்க ஸ்டிட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து மேல இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டு எந்த இடத்துல இனிமேட்டு நீங்க செயின் ஸ்டிட்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ வந்து அந்த செயின் ஸ்டிட்ச்க்கு அப் அண்ட் டவுன்ல நான் செயின் ஸ்டிட்ச் போட்டு கம்ப்ளீட் பண்றேன். இது பார்க்கிறதுக்கு zigzag பேட்டர்ன்ல இருக்கணும். நார்மலா நம்ம zigzag ஸ்டிட்ச் போடும்போது லாக் ஸ்டிட்ச் போட்டோம். நீங்க அந்த லாக் ஸ்டிட்ச் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஜரி த்ரெட்ல நீங்க zigzag ஸ்டிட்ச் போடுறதுக்கு லாக் ஸ்டிட்ச் போட தேவையில்லை. செயின் ஸ்டிட்ச் மட்டும் போட்டா போதும். அப் அண்ட் டவுன்ல zigzag பேட்டர்ன்ல போடுங்க. இந்த ஸ்டிட்ச் மேக்ஸिमम நம்ம கட் வர்க் பேட்ச் வர்க் பண்ணும்போது 3D வர்க் பண்ணும்போது இந்த ஸ்டிட்ச் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ரெண்டு ஸ்டிட்ச்க்கும் ஷேப்ஸ் வந்து A to Z வரையும் ஆல்பபெட் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா? அதை டிராப் பண்ணி இந்த ரெண்டு ஸ்டிட்சையுமே அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஸ்டிட்ச்க்குமே பாதி ஆல்பபெட் எடுத்துக்கங்க. A to Zல பாதி லெட்டர் வந்து பார்டர் ஸ்டிட்சாவும் பாதி லெட்டர்ஸ் வந்து zigzag ஸ்டிட்சாவும் போட்டு சென்ட் பண்ணுங்க. என்னோட ஆரி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணிட்டு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து வர இன்ட்ரஸ்டிங்கான கிளாஸ் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லாஸ்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.